கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் லூக்கா 18ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் உள்ள வேத வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தேவனே, பாவியாகிய என் மேலே நீங்கள் கிருபையா இருங்க. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்ளணும்னா தாழ்மை நம்முடைய இருதயத்துக்கு ரொம்ப 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 நம்ம வாழ்க்கையில், கிரியையில், எண்ணத்தில், சிந்தையில் எல்லாவற்றிலும் தாழ்மை தேவை. அந்த ஆயக்காரன் நம்ம பார்க்குறோம், வேதத்தில் வாசிக்கிறோம். தூரத்தில் நின்று தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியலை, தன் மார்பிளை அடித்து கொண்டு அவர் சொல்கிற வார்த்தை தான், தேவனே, பாவியாகி என் மேலே நீங்கள் கிருபையாக இருங்க. ஆலயத்தில் ஜெபிக்க வந்த அந்த பரிசேயன் தன் நீதியை பற்றி பெருமை பேசுகிறான். ஆனால் இந்த ஆயக்காரனோ தன் தவறை உணர்ந்து தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தி வானத்தை கூட பார்க்க துணியாமல் தன் மார்பிளை அடித்து, போலியான இந்த நீதியை விட தேவ சமூகத்தில் நம்ம வைக்கிற இந்த உண்மை நிறைந்த மனத்தாழ்மையே நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஹல்லேலூயா. தேவனே, பாவியாக என் மேலே கிருபையா இருன்ற ஆயக்காரனுடைய ஜெபம் மிக சிறியது, ஆனால் மிகுந்த வல்லமை கொண்டது. தன் சொந்த கிரியைகளையோ தகுதிகளையோ அவன் நம்பலை. மாறாக தேவனுடைய அளவற்ற கிருபையை மட்டுமே முழுமையாக நம்பி நாம் தேவனிடம் வரும்போது நம் சொந்த தகுதி அல்ல, அவருடைய கிருபையை நம் சார்ந்து கொள்ளணும். ஹல்லேலூயா. இயேசு இந்த சம்பவத்தின் முடிவில் பெருமையுள்ள பரிசேயனை காட்டிலும் தன்னை தாழ்த்தின இந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பினான் என்று கூறுகிறார். தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்றைக்கு நம்ம தேவ சமூகத்தில் நம்முடைய சுயநீதியை தள்ளி வைத்து விட்டு தாழ்மையோடு கிருபையை நோக்கி கூப்பிடும்போது தேவன் நம் ஜெபத்தை கேட்டு நம்மை நீதிமானாக்கி உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.